வசனம் நீதிமொழிகள் 24 அதிகாரம் வசனங்கள் 15-16. நீதிமொழிகள் 24 அதிகாரம் வசனங்கள் 15-16. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆமென். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. The scripture reading for today is taken from Proverbs 24:15 and 16. Proverbs 24:15 and 16. Do not lie in wait, O wicked man, against the dwelling of the righteous. Do not plunder his resting place. For a righteous man may fall 7 times and rise again, but the wicked shall fall by calamity. May the good Lord add his blessings upon this reading and meditation of his words for us today. Amen. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக தேவ வார்த்தையை உங்க மத்தியிலே பிரசங்கிக்க தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. இப்போ பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சான்ஸ் கிடைக்குது. நம்ம சபையில் நிறைய பேர் பிரசங்கிக்கிறதுக்கு ஆயத்தமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கூட காரியங்களை அவர்கள் மூலியமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு போதகராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தேவன் இப்படியாக அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும். எனக்கு பிரசங்கிறதுக்கு டைம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏன்னா பைபிள் ஸ்டடி இருக்கு. பட் ஸ்டில் ஐ praise God for God blessing this church with many preachers. ஓகே, நம்ம வசனத்துக்கு கடந்து சொல்றதுக்கு முதல் தலைவணங்கி ஜெபிப்போமாக. Let us pray. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனைக்காக நன்றி ஐயா. இதோ ஆரம்பத்திலிருந்து இம்மட்டுமாக கர்த்தாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பெரிய ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும். நீர் செய்த அற்புதம் அடையாளத்தை கர்த்தாவை மகிமையாக கேட்கும் கிருபை செய்தவரே உமக்கு நன்றி. இதோ வார்த்தைக்கு வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, வாஞ்சியோடு காத்திருக்கிற எங்களோடு இந்த வசனத்தின் மூலியமாக பேசும், எங்களை பலப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் அமர்ந்திருந்து கர்த்தாவே அவர்களுடைய சூழ்நிலையை அறிந்தவர் நீர் ஒருவர் ஐயா. வெளி தோற்றத்தை நாங்கள் காண்கிறோம் ஐயா, ஆனாலும் உள்ளான காரியங்களை, உள்ளத்தின் இருதயத்தின் காரியங்களை அறிந்த தேவன் நீர் ஒருவர். அவர்களோடு பேசும் இந்த வசனம் அவர்களை பலப்படுத்தி உற்சாகத்தோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த நாளிலே புறப்பட்டு வந்த வசனம் மேபி ரொம்ப பேருக்கு தெரியும், இதை வாசிச்சிருப்பீங்க. இங்க வசனம் சொல்லுது, do not lie in wait, O wicked men. அதாவது துன்மார்க்கனை பார்த்து தேவன் சொல்லும் ஒரு வார்த்தை என்னன்னா, ரகசியமாக அல்லது ஒரு நீதிமானை நீ தாழ்த்தணும், அவனை கீழே போடணும், அவனோட வீடு அங்க போட்டிருக்கு பாருங்க, do not plunder his resting place. அவன் அமைதியாக இருக்கும் இடத்தை போய் நீ எது செய்யணும்னு நினைக்காதே என்று தேவன் அங்கே எச்சரிக்கிறார். அதாவது துன்மார்க்கனை நோக்கி தேவன் சொல்லும் ஒரு வசனம். ஏன்னா நீதிமான் தேவனோட கண்ணுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஓகே, அங்க வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தர உளுந்தாலும் நிச்சயம் உழுவான்னு சொல்லலாங்க. நீங்க அந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா உழுவுறதுக்கு முடியும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், தூக்கி அவங்க எழுந்துருவாங்க, அல்லது they will rise again. Okay, but the wicked people will fall and will never get up again. Okay, இதான் வசனம். ஸோ இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இங்க தேவன் ஆக்சுவலி இப்ப என்ன சொல்றாரு, நீதிமானுக்கு, நீதிமானை பாதுகாத்துக் கொள்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆக்சுவலி அவர் wicked people, அதாவது துன்மார்க்கனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப நீதிமானா இந்த நாளிலே ஆராதிக்கிற தேவ ஜனமே, we are righteous people. I believe in the name of Jesus that we all are called in God's righteousness. Okay, தேவனோட நீதியிலே அழைக்கப்பட்டு நம்ம தேவனோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, நம்ம என்ன செய்யணும் இந்த நீதிக்குள் நிலைத்திருக்கிறதுக்கு? துன்மார்க்கனை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஓகே, அங்க தேவன் எச்சரிச்சிட்டாரு. ஓகே, God already gave a warning to the wicked people. So we no need to worry about the wicked.
But what we need to worry is now righteous people, நம்ம நீதிமான். இப்ப நம்ம இந்த நீதிக்குள் ஜீவித்து தேவனோட பாதுகாப்பு எப்போதும் நமக்கு இருக்கணும். இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஓகே, முதல் கேள்விக்கு பதில் அங்கேயே இருக்கு. அந்த வசனத்தை அதே நீதிமொழிகள் Proverbs 24, if you read verse 13 and 14, 13 14 வாசிங்களே. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. பூண்டில் இருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் இருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவஜனமே, இப்ப நீதிமானை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா தேனை சாப்பிடுன்றாரு. ஓகே, இட் ஹனி. ஓகே, ஹனியை சாப்பிட சொல்றாரு. ஹனியை சாப்பிட்டா அங்க வசனம், அந்த வசனம் அருமையாக சொல்லுது. நீங்க பாருங்க, so shall the knowledge of wisdom be to your soul. இது நீதிமானை குறித்து தேவன் சொல்லும் காரியம். If you have found it, there is a prospect and your hope will not be cut off. தேவஜனமே, நீதிமான் அவர் என்ன செய்ய சொல்றாருன்னா, அந்த நீதிக்குள் அல்லது தேவனோட பலத்த கருத்துக்குள் அடங்கி ஜீவிக்கிறதுக்கு தேவன் என்ன சொல்றாரு? தேனை சாப்பிட சொல்றாரு. நீங்க எல்லாம் நீங்க போயிட்டு ஒரு போத்த தேன் வாங்கிருங்க. தேனை வாங்கி தினைக்கும் சாப்பிட சொல்றாரு. சாப்பிட்டா அவர் சொல்றாரு நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவார்னு. அவர் அந்த தேனியா சொல்றாரு? என்ன தேனை சொல்றாருங்க நினைக்கிறீங்க? நாலேஜ் அண்ட் விஸ்டம். ஓகே, அங்க தேவன் சொல்லுகிறார் the you shall so shall the knowledge of wisdom. அப்பனா இந்த தேனுக்கு ஒப்பாக இருக்கிறது, the equivalent to this honey is God's word, அல்லது ஞானம், தேவன் கொடுக்கும் ஞானம். இந்த ஞானத்தை எப்படி அல்லது இதை எப்படி நான் எங்கிருந்து எடுத்துக்கொள்றது? இந்த தேனும் இந்த இது சொல்ற காரியம் என்ன அப்படின்னு கொஞ்சம் இன்னொரு வசனத்துக்கு போனீங்கன்னா அங்க தேவன் ரொம்ப இன்னும் ஆழமாக சொல்லுகிறார். வாசிங்க சங்கீதம் Psalms 19 verse 7 to 11. Psalms 19, சங்கீதம் 19 வசனம் 7 இருந்து 11. கர்த்தருடைய வேதம் உரைபெற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை உண்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கின்றதினால் மிகுந்த பலன் உண்டு. தேவஜனமே, இந்த வசனத்தை குறிச்சு கொண்டு நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்க திருப்பி. இந்த வசனத்தை குறித்து அல்லது தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த தேவ வார்த்தையை குறித்து அவர் அங்க சில காரியத்தை சொல்றாரு. ஓகே, ஆழமாக சொல்றாரு. இதை வாசிக்க தேவனோட வார்த்தை என்னென்னலாம் செய்யும் சொல்லி அங்க சொல்றாரு. and he comparing, அதை அப்படியே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேனுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. தேவஜனமே, இந்த கால வேளையிலே கூட நம்மளை பார்த்து அல்லது இந்த நீதிமானை, ஓகே, நம்ம எல்லாம் நீதிமான் என்று நான் முதலே சொல்லிட்டேன். we are righteous people before God. நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறார் இந்த தேனை சாப்பிடு. அப்படின்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவன்கிட்ட இருந்து புறப்பட்டு வரும் the wisdom and knowledge-ஐ பெற்றுக்கொள்ளுங்கள், அதில் ஆழமா இருங்கள் என்று மறுபடியுமாக தேவன் சொல்லுகிறார். தேவஜனமே, இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு நாள் கூட மறந்துடாதீங்க. ஓகே, சில சமயத்தில் பாருங்க, மகனை இன்னைக்கு இந்தோனேஷியாவுக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில தேவன் செய்கிறாரு. அங்கே போய் ஒரு வாரம் வச்சு தான் பைபிளை அவர் ரீட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா சில சமயத்தில் இன்னும் we all read, it's not we don't read, we all pray. Who said we don't pray? We all sing, yes,
பட் சம்டைம்ஸ் தட்ஸ் நாட் இனஃப். ஓகே, அது பத்தலை, என்னமோ அவர் கேட்கிறார் கூட. we need to go deeper into the Lord. அவர் நம்மளை இன்னும் அவரோட காரியத்துக்குள், உள்ளான காரியத்துக்குள் வர சொல்றாரு. what does that, அந்த உள்ளுக்கு போறதுன்னா என்னங்க? just imagine and see. கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, வேதத்தை வாசி, அதுல உள்ள காரியத்தை புரிந்து கொள், அதுக்கு ஆழமாக செவி கொடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப தேன் சாப்பிடுறவங்க நார்மலா எப்படி தேன் சாப்பிடுவீங்க? தேன்லாம் சாப்பிடுறீங்க தானே? எப்படி சாப்பிடுவீங்க? என்ன பார்த்தா அதை எடுத்து நெக்க வேண்டியதான் முடிஞ்சு. சில பேர் தண்ணியில கலை குடிப்பாங்க. இந்த தேனை சாப்பிடும் போது if you feel something, if you know something, இதை கையில கழுவிட்டு அந்த திருப்பி நாக்க அந்த கையை நக்கி பாருங்களேன். நீங்களே செஞ்சதில்ல, செஞ்சு பாருங்க. சம்டைம் யூ ஸ்டில் ஃபீல் அந்த தேனோட ருசி இருக்கும். நாக்கில் நீங்கள் வச்சோற அந்த நாக்கோட டேஸ்ட் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேனோட டேஸ்ட், அதோட சில மகிமை இருக்கு இந்த தேனில். நான் சும்மா தேனை பற்றி தான் சும்மா சொல்கிறேன், பட் இந்த தேனோட மகிமை இந்த வார்த்தையில் இருக்கு. தேவஜனமே, இந்த தேவன் எதுக்கு இந்த வார்த்தையை தினைக்கும் வாசிச்சு இதை தியானி, இதை குறித்து கொஞ்சம் டீப்பா போன்றாரு. எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க நம்மகிட்ட? Why you think God is always talking to us that read the word. இப்போ இன்னொன்று, இப்போ சில பேர் சொல்ல முடியாது, நான் படிக்க முடியாது, எனக்கு படிக்க தெரியலன்னு. இப்போ எல்லா சிஸ்டமும் வந்துருச்சு, நீங்கள் கவலையே படாதீங்க. இப்படி தட்டினா போதும், சங்கீதம் 1 படி எனக்குன்னா அது படித்து சொல்லும். ஓகே, இப்போ சிஸ்டம்ல அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் தேவன் எதற்கு நம்மள்கிட்ட திருப்பி இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? If I ask you all why God is always telling us read the word of God, read, meditate. சும்மா வாசிக்க கூட சொல்லலை, சும்மா அப்படி படிச்சுட்டு போறது இல்லை, உண்மையா வாசிக்கணும். எப்போதும் நார்மலா வாசிக்கிறவர்கள் இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும். என்ன, why God is telling that? என்ன காரியம் கிடைக்குது அதுல? What does the word of God do to us? அது படிச்சு கொடுக்குது. வேற சொல்லுங்க. ஜீவன். ஓகே, நம்ம ஜீவனுக்கு, நம்ம உயிருக்கு அது ஜீவன். இட்ஸ் கிவிங் லைஃப் டு us. எத்தனை பேர், நான் எதுக்கு இந்த வாசிங்கன்றீங்களான்னா, இங்க நல்லா உட்காந்துருக்கோம், பார்க்கறதுக்கு எல்லாம் சிரிச்ச மூஞ்சாதான் இருக்கு. ரைட்டா இல்லையா? இப்போ பாருங்க, அவர் சொன்னார்ல ஒரு சாட்சி, என் வீட்டுக்கு வந்தார், எப்படி பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அவர் எப்போதும் அதான் சொல்லுவார், நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. ஆனால் அவர் உள்ளத்துல ஒரு வேதனை, ஒரு கஷ்டம். ஏன்னா 4000 வெள்ளி கையிலேருந்து வெளியே வரணும் பாருங்க. இருந்தா சின்னாங்க, இல்லைன்னா சொல்றது சின்னாங்க. தேவனை விசுவாசி, தேவன் கொடுத்துருவாரு. அப்பா என்ன மேல இருந்தா கொட்டோம், எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கு. ஆனா தேவன் சொல்றார், வேதத்தை வாசி, தேவனை வாசி, அந்த வார்த்தையை வாசின்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? உன்னை அறிந்த தேவன், அதாவது நம்மளை அறிந்த தேவன் அந்த வார்த்தையை வாசிக்கும் போது தேவஜனமே அந்த வார்த்தை உங்களோடு பேசும். இப்ப இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறேன். This word talk to me, என்னோடு பேசுனனால தான் இதை நான் உங்களை மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவஜனமே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன்னைக்கு நான் எதை பிரசங்கிக்கணும் அப்படி இல்லைங்க. நம்ம வேதத்தை வாசிச்சுட்டே வரும்போது திடீர்னு அந்த வசனம், எனக்கு இந்த வசனம் நான் வாசிச்சு, இந்த நீதிமொழிகள் வசனத்தை நான் ரொம்ப வாட்டி வாசிச்சிருக்கேன். ஐ நோ, இதை எத்தனையோ வாட்டி வாசிச்சிருக்கேன். ஆனா திடீர்னு தேவன் சொல்லுகிறார், அந்த தேனை சாப்பிடு. அதை சாப்பிடு. எதுக்கு ஆண்டவரே? எது சொன்னா அதுக்காக அவர் சொல்றாரு, அதுல உள்ள காரியம். ஏன்னா நீதிமான் சொல்றது பாருங்க, அவர் சொல்றாரு, the wicked are planning many things against us. நம்ம அதை சொன்ன விக்கெட்டை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஆனா தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடு சொல்லும் காரியம் என்ன தெரியுமா? நீதிமானே, உன்னை விழுவ வைக்க, உன்னை தாக்க, நீ ஒன்னும் இல்லாம ஆக்கிறதுக்கு ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆமாவா இல்லையா? ஆனா தேவன் அங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா?
விக்கெட்டை பார்த்து டோன்ட் பிளான் எனிதிங் அப்படின்றாரு. டோன்ட் ட்ரை எனிதிங் அகைன்ஸ்ட் மை ரைச்சஸ் பீப்புள். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, என் தேவ பிள்ளைகளை தொடுகிறவன் தேவனோட கண்மணியை தொடுகிறானாம். அந்த அளவுல, ஆனா அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். we have to be in that position. அந்த பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கு தேவஜனமே நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கணும், தேவ வார்த்தையை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இதுதான் தேவன் நம்மளோட சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காரியம். ஸோ நீங்க இப்ப எந்த பிரச்சனையில போயிட்டு இருக்கீங்க தேவஜனமே, தேவன் சொல்லுகிறார், just trust my word. என் வார்த்தையை பிடிச்சுக்கோ, என் வார்த்தையை பிடிச்சி அதில் நட. டெய்லி ரீட் அந்த வார்த்தையை, அதை வாசிக்க வாசிக்க நமக்கு ஆசீர்வாதம் வரும் தேவஜனமே. நான் தொடர்ந்து, அதாவது இதை எப்படி இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, அல்லது தேவன் இந்த வசனத்துல அப்படி சொல்றாரு, ஆக்சுவலி இவர் என்ன நமக்காக செய்யறாரு என்ற ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். Psalms 27, சங்கீதம் 27 வசனம் 4, 5 வாசிங்களேன். சங்கீதம் 27, Psalms 27 verse 4 and 5. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவோ அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவோ நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கின்ற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதனின் மித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். போதும். 4, 5. தேவஜனமே, இந்த 4, 5 நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, for in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me, he shall set me high upon a rock. தேவஜனமே, இங்க தேவன் சொல்லும் ஒரு காரியம் என்னன்னா, இப்ப எப்படி நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார், எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அங்க துன்மார்க்கனை பார்த்து சொல்றார், நீ எதுவும் பிளான் பண்ணாத, என் நீதிமானை குறித்து நீ எதுவும் பிளான் பண்ணாத, நீ அழிஞ்சு போயிருவ, அவன் 7 வாட்டி விழுந்தாலும் அவன் எந்திரிச்சிருவான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆனா நமக்கு எப்படி தேவன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார், எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார். நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறாரு, for in time of trouble, நம்ம ஒரு பிரச்சனைக்குள் போகும்போது அல்லது போகிறதுக்கு போதே தெரியும். போன வாரம் அருமையாக தேவன் ஒரு வசனத்தை உங்க மத்தியில பேசினாரு. எத்தனை பேர் அதை புடிச்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஷாட்ராக், மேஷாக், அபித்நேகோ, ஓகே, தேவனுக்காக நிக்க போறேன்னு சொன்னது தான். அவங்க பிரச்சனை எத்தனை மடங்கு கூடி வைத்துருச்சு? 7 மடங்கு. ஓகே, நீங்களும் நானும் தேவனுக்காக நிக்கணும்னு சொல்லும் போது நம்ம பிரச்சனை முடியாது, 7 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா அதுல அந்த பிரசங்கில அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த 7 வாட்டி அந்த உபத்திரம் இன்க்ரீஸ் பண்ணும் போதே தேவன் நம்ம கூட இருக்கிறாராம். அதனால தான் அவர்களை கட்டி அங்க தூக்கி உள்ளுக்கு போடும்போதே தேவன் அங்க இருக்கிறாரு. ஏன்னா தூக்கி போட்டவன் இறந்து போயிட்டான். தூக்கி போட்டவன் எப்படி இறந்து போனா, அந்த சூட்டுல இறந்து போயிட்டான். ஆனா அப்ப அவங்க, அதாவது கட்டுப்பட்டவங்களுக்கும் சூடு பட்டிருக்கணுமா இல்லையா? சூடே இல்லையே. ஏன்னா தேவன் அப்பயே வந்துட்டாரு, அவங்களை கட்டிட்டு இருக்கும் போதே தேவன் வந்துட்டாரு. இது தாங்க இந்த வசனம் சொல்லுது. தேவன் என்ன சொல்றாருன்னா, he shall hide me in his pavilion. That means God will hide us in his pavilion, and he say in the secret place of his tabernacle he shall hide me. அவர் நம்மளை அப்படியே பாதுகாத்துக் கொள்கிறாராம். இந்த பாதுகாப்பு எப்படி நமக்கு வருது? வேதத்தை வாசி, தினைக்கும் ஜெபி. பிரச்சனையா? வேதத்தை வாசி. கண்ணீரா? வேதத்தை வாசி. வாசிச்சு ஜெபிங்க, தேவனை ஆராதிங்க. நேற்று கூட அந்த நம்ம தேங்க்ஸ் கிவிங் பிரேயர்ல தேவன் வெளிப்படுத்திய காரியம் அதுதான்.
எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருங்க. கஷ்டம் தாங்க, யார் சொல்றது சின்னாங்கன்னு. எப்படிங்க கஷ்டமான சூழ்நிலையில நன்றி செலுத்துறது? ஆனா அதுதான் தேவ சித்தம். தட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் us. ஏன்னா நம்ம தேவ பிள்ளை. we are God's righteous people and God says I will protect you. தேவஜனமே, நம்ம அந்த சர்ச்சில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பல வாரமாக புறப்பட்டு வருகிற வசனம் எத்தனை பேர் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, குறிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. போன வாரம் தேவன் அருமையாக பேசினார். அமாலியா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் ஐசையா 41:13 தேவன் சொல்றாரு, for I the Lord your God will hold your right hand saying to you fear not I will help you. பாத்தீங்களா, நமக்கு உதவி எங்க இருந்து வருது? தேவன்கிட்ட. அவர் சொல்றாரு, உன் வலது கையை பிடிச்சு நான் நடத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அவர் சொன்ன சாட்சி, அதாவது சொன்ன காரியம் ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ. தேவஜனமே, தேவன் புது காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லல, வரும். அதான் அவர் சொன்னார், நீ உழுவலாம் ஆனாலும் நீ எந்திரிப்ப. Because why? Because the word of God. And God says I will hold your right hand and I will move. அதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா on the 16 God says believe, declare and work your faith என்றாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்ன்றாரு. நான் எப்போதும் இந்த பிரசங்கத்துல சொல்லியிருக்கேன், இந்த கடுகளவு விசுவாசம் அவ்வளவா நம்ம விசுவாசம் இல்லாம போயிட்டோம். நமக்கு இருக்குங்க. நம்ம கடுகளவு விசுவாசத்தை எப்ப திறமா இழந்து போறோம்? காடி வாங்கும் போது நமக்கு விசுவாசம் எவ்வளவு பெருசு இருக்கும். ஆமாலையா? வீடு வாங்கும் போது இன்னும் பெருசா இருக்கும். எப்ப நம்ம விசுவாசம் கடுகளவு ஆயிரும்? நமக்குன்னு ஒரு பிரச்சனை, ப்ரொமோஷன். கடுகளவு. இப்ப விசுவாசம் எவ்வளவு பெருசு இருக்கும் தெரியவே தெரியாது. நம்ம கம்பெனில ஒருத்தனை திட்டான்னு வைங்க, நம்மள மட்டமா ஆக்கிட்டான், நம்மள சொல்றான் ரிசைன் பண்ணி போ, நீங்க இருக்காதே, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிச்சிக்கலன்றான். நம்ம விசுவாசம் எவ்வளவு இருக்கும்? சுத்தமா இருக்காது. ஆண்டவரே என்ன கேவலப்படுத்திட்டீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராசஸ் சுமக்கிறதுக்கு தேவன் எவ்வளவு கேவலப்பட்டிருப்பாருன்னு. ரைட்டா இல்லையா? அதன் மத்தியிலே தேவன் என்ன தெரியுமா செய்ய சொல்றாரு? துதி, give thanks. It's very difficult, I know. Cannot, Lord. How? Cry la. Don't cry in front of your enemy. He will say you have lost. Smile and say praise God, hallelujah. Go at the back and cry to the Lord. Lord, I believe you know what situation I'm going through. உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக வைப்பார். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது believe. பாருங்க, நம்மளோட கடுகளவு விசுவாசம் எங்க வரணும்? இந்த மாதிரி சூழ்நிலையில வரணுங்க. காடி வாங்குறது ஏன்னா நம்ம பலத்துல இருக்கு. ரைட்டா இல்லையா? அப்ப கடுகளவு ஆண்டவர் கொடுத்தார், வெடி கட்டினார், பேசினார், அப்படி கலரையும் காட்டினார், நம்பரையும் காட்டினார், எல்லாம் வரும் நமக்கு. ரைட்டா இல்லையா? வீடு வாங்குறதுன்னா அது வந்துடும். கர்த்தர் இப்படி காட்டினார், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எல்லாம் வரும். லோன் அப்ரூவ்க்கு எல்லாம் வந்துடும். ஆனா அதே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தேவன் பேசினார் அவங்ககிட்ட, ஒண்ணுமே பேச மாட்டாருங்க. அவர் அமைதியா இருக்கிறாரு. வேதத்தை வாசிச்சா இல்ல பிரதர். ஏன் வாசிக்கல? ஏன்னா நான் வேதனையில இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? அப்ப காடி வாங்கும்போது, வீடு வாங்கும்போது நான் யாரையும் குத்தம் சொல்ல, நானும் காடி வச்சிருக்கேன், நானும் வீடு வச்சிருக்கேன். நான் இந்த விசுவாசத்தின் அளவை சொல்றேன். அங்க தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? believe, declare and work your faith. அப்படின்னா என்னது? அங்க ஒண்ணும் இல்லைங்க, அங்க நடக்காது. ஆனா என்னோட விசுவாசம் என்ன தெரியுமா? என்னோட நம்பிக்கை, I know it is there and I believe, I declare in my mouth that the Lord already blessed me the promotion. Manager போசா என்ன வேணுங்க? நான் உங்களுக்கு ஒரு சாட்சியா சொல்லியிருக்கேன். சம்சம் உங்களுக்கு நான் நுழையும் போது சாதாரண ஜூனியர் இன்ஜினியருங்க, $1,600 சேலரியில நுழைஞ்சேன். அங்க உள்ளுக்கு நுழைஞ்சவரை எல்லாரும் உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய இடத்துல. நான் என்ன மீட்டிங் கூப்பிட்டாங்க, அவங்கள தனித்தனி ரூம்ல உட்காந்துருக்காங்க. அந்த கொரியன்காரன்லாம் அப்படி உட்காந்து அங்கதான் போய் பேசணும். அங்க போய் பேசும்போது நான் என்ன தெரியுமா மனசுல சொன்னேன்? ஆண்டவரே, இந்த இடத்துல நான் உட்காருவேன். தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் மீ. நான் யாரு? ஜூனியர் இன்ஜினியர். அங்க உட்கார்ந்து இருக்கிறதுல யாரு? ஜிஎம், ஜெனரல் மேனேஜர். இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கும் ஜிஎம்க்கும்
ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா I declare and the Lord blessed me. I think ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள அதே ரூமுக்கு என்னையும் உட்கார வச்சாரு. எனக்கு கீழே மேனேஜர்ஸ், எனக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், எனக்கு கீழே இன்ஜினியர். யாக்க முடியாது. டிக்ளேர் அண்ட் வொர்க் டுவர்ட்ஸ் யுவர் ஃபெய்த். இந்த நெகட்டிவ் சொல்லிக்கிட்டே இருக்காது. இல்ல பாஸ்டர் நடக்காது பாஸ்டர், அது முடியாது பாஸ்டர். நம்ம வாயில வர்றதெல்லாம் அதுதான். ஏன் காரி வாங்குறதுக்கும் இந்த வீடு வாங்குறதுக்கும் சொல்ல மாட்டீங்க? யாரையும் கோச்சிக்கலங்க. நான் என்ன சொல்றேன்னா, the Lord is talking to us. ஒவ்வொரு வாரமும் புது புது காரியத்தை தேவன் பேசுகிறார். அதுக்காக நீங்க பாருங்க, God has a master everlasting plan for his people. இது அதுக்கு வந்த வசனம். அப்பனா உங்களையும் என்னையும் தேவன் நடத்திக்கிட்டு இருக்காரு. சும்மா நடத்தல, அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிட்டாரு நமக்குன்னு. He got a master plan for us and the plan is everlasting. யாருமே அழிக்க முடியாத, யாருமே அழைச்சி எழுத முடியாத ஒரு பிளான் நமக்குன்னு வச்சிருக்கிறாரு. ஆனா நம்பிட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? Walk with me, believe me, I will do great thing. அதுக்கு என்ன சொன்னாரு? God can do impossible. ஒரு என்ன சொல்றது, ஒரு இரும்ப ஃப்ளோட் பண்ண வச்சாரு. எக்ஸ ரைட்டா இல்லையா? இது நடக்குமாங்க? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன ஒரு இதை போட்டு அப்படியே ஒரு குச்சை தூக்கி போடுங்க, அது ஃப்ளோட் பண்ண வருதானே? உங்க வாழ்க்கையில செய்ய வைப்பாரு, என் வாழ்க்கையில தேவன் செய்ய வைப்பாரு. இம்பாசிபிள், something that you think cannot, the Lord can. எனக்கு வயசாயிடுச்சு முடியாது. நான் எப்போதும் சொல்லுவேன், சார் அவங்க எத்தனை வயசுல புள்ள கொடுத்தாரு? புள்ள பெக்கிற வயசாது. இப்ப நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் அதெல்லாம் ஓகே பாஸ்டர், அங்கெல்லாம் ரெடியா இருந்திருக்கோம் பாஸ்டர், கர்த்தர் ஏதாச்சும் செய்வாரு. என் வாழ்க்கையில எப்படி பாஸ்டர்? செய்வேன் என்று சொன்னவர் செய்வார். அவருக்கு இந்த வயசு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. மோசேயை எத்தனை வருஷத்துல கூப்பிட்டாரு? நான் சும்மா கையை தான் கட்டுறேன். எத்தனாவது வயசுல கூப்பிட்டு போக சொன்னாரு? தைரியமா சொல்லுங்களா? 40வது வருஷத்துல அங்க இருந்து வெளியே வந்தாரு. இங்க வந்து ஒரு 40 வருஷம், 80வது வருஷத்துல திருப்பி போனார் எகிப்துக்கு. அப்புறம் இன்னொரு 40 வருஷம் இவர்களை வழி நடத்தினாரு. ரைட்டா இல்லையா? ஏன் நீ உங்கள முடியாது? அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு வயசாச்சே, கவலையே படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மாஸ்டர் பிளான் தேவன் வச்சுட்டாரு, அதன்படி நடத்துவார். நீங்க தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க, நீங்க ஒரு சின்ன புள்ள மாதிரி ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க. தேவனால் சகலமும் கூடும். கம்பெனிலையும் சரி, வேலை செய்யற இடத்துலையும் சரி, என்ன முடியாது. எங்க டாக்டர் அந்த சாட்சி சொன்னாங்க, கேட்டீங்க, நானே பார்த்துருக்கேங்க. அவங்க அந்த ஃபோன் வச்சுட்டு பேசுவாங்க. சனிக்கிழமை அவங்களுக்கு காசு வரணும். ஐயோ அது எப்போ இந்த மாதம் அவங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா சுருங்கி இருக்கும். நான் கேட்பேன், என்னம்மா? நோச்சா ஓகே ஓகே. ஏன்னா அந்த மாதம் காசு வந்துடணும். வந்தா தான் she can cover the whole. திடீர்னு அற்புதத்தை செய்வார். 18,000 வண்டி நுழையுங்க, 19,000 வண்டி நுழையுங்க. எங்கெங்க செஞ்சாரு? அவங்க இங்க சிரமம்ல இருப்பாங்க, ஆனா அங்க கிளினிக் ப்ராஃபிட்டை காட்டும். நான் பெருமைக்காக சொல்லலை, அவங்க காட்டுறதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதை தான் அவங்க இங்க பேசினாங்க. தேவஜனமே, ஏன் அவங்களுக்கு செஞ்சவங்க உங்களுக்கு செய்ய மாட்டாங்க? நானும் தான் சொல்லியிருக்கேன், என்னோட கியர் பாக்ஸ் என்னோட அப்சார்பர் போச்சு, இது போச்சு, அது போச்சுன்னு. தேவன் கிருபையா சந்திக்கல. அவருக்கு 45 வழியில முடிச்சாரு, எனக்கு 2,000 தான் முடிச்சாரு. இப்ப அவர் சாட்சி சொல்லும் போது நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏன் 45 வழியில முடிக்கல? அவங்க கை வீக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் தேவன் செய்வார். எனக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரு, நீ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு, செலவு தான் பண்ணணும். அவரோட பிளான் படி 45 வழி போதுட்டாரு, அதன்படி நடத்துவார்.
God has a plan for us. Believe. கடைசியாக தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? சந்தேகப்படாத. Don't doubt. சொன்னாரா இல்லையா? நமக்கு வர்றது ஃபுல்லா சந்தேகம் தான். எதை தொடுங்க நமக்கு சந்தேகம் வந்துடும். கூடுமோ, முடியுமோ, நடக்குமோ? இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சமயம் நீங்க அங்க உட்காந்துட்டு என்ன, இவரு பேசுவார்ல, இவரு ஆசீர்வதிக்கப்பட்டு அங்க இருக்கிறாரு, எல்லாம் சொல்லுவார். தேவஜனமே, நம்ம வரணும்னா ஒரு இடத்துக்கு உட்காரணும்னா சின்னாங்க. ஆனா என்ன பியூட்டி தெரியுமா உங்ககிட்ட எல்லாம்? உங்களுக்குலாம் இன்னும் வயசு இருக்குங்க. எனக்கு வயசு முடிஞ்சு போச்சுங்க. வயசு முடிஞ்சு போய் தான் நான் ஆசீர்வாதத்தில் உட்காந்துருக்கேன். ரைட் ஐடியா? ஆனா நீங்களாம் 30 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின், இன்னும் 20 வருஷத்துக்கு என் வயசுக்கு வரதுக்குள்ள எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. What you need to do is read the word, pray and keep praising the Lord Jesus. செய்ய சொல்றது 3 காரியம் தான். வேதத்தை வாசி, ஜெபி, தேவனை ஆராதி. இதை செய்ய 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 நான் சொல்றேங்க, நீங்க 60 வயசுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். இன்னொரு few yearsல உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி வைப்பார். ஓகே? ஆனா பைபிள் ஸ்டடிக்கு நீங்க வந்துருங்க. ஏன்னா இந்த மேல ஏறும் போது ஒன்னு ஏறிக்கிட்டே வரும், நமக்கு அதை இறக்கணும். புரியுதுல நான் சொல்றது? ஏன்னா நம்ம ஏற 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 நமக்கு நம்ம தெரியாம ஏறும் இந்த கோளறு. தெரியுமா? நமக்கு பேச்செல்லாம் அப்படி போவோம், அதை நம்ம இறக்கணும். ஓகே? அது பைபிள் ஸ்டடியில பார்ப்போம். சோ கடைசியாக 19ஆம் தேதி 1ஆம் மாசம் என்ன தெரியுமா சொன்னாரு? A little one shall become 1,000. இது ஐசையா 60:22ல பேசினாரு. And a small one a strong nation. I the Lord will hasten it in its time. தேவஜனமே, நீ இன்னைக்கு ஒரு சமயம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு துரும்பு, you know, you are nothing. You know what the Lord says? I'll make you a nation. I'll bless you among the people who think you are nobody. The Lord will make you somebody, because the Lord says, I the Lord will do it. It's not by your strength, it's not because of your degree, not because of what you have. It's because who I am. I am the child of the Lord Jesus, and the Lord says, I will bless you now. It is the blessing. இதை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். இதுல சந்தேகப்படாதீங்க. பாருங்க, இன்னைக்கு இப்போ உற்சாகமா பேசும்போது ஒரு சமயம் உள்ளுக்குள்ள ஏறும். ஓ எஸ் எஸ், டுடே ஐ கோ, ஐ மஸ்ட் ரீட் தி பைபிள். எஸ் எஸ், ஐ மஸ்ட் டு திஸ் டு திஸ். வீட்டுக்கு போனார ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அப்பதான் இந்த புருஷமார்ங்க உங்களை ஏதாச்சும் நோண்டி விட்டுருவாங்க, அல்லது மனைவிமார்ங்க ஏதாச்சும் உங்களை நோண்டி விட்டுருவாங்க. அப்ப என்ன நடக்கும்? அந்த விசுவாசம் சுருங்கி போய், என்ன ஆண்டவரே, காலையில தான் சபையில பேசுனீங்க, இப்ப இப்படி வந்துட்டேனே. I cannot pray, Lord Jesus. You know how much problem I have. நான் வாங்கி வந்த வரம் தான் யார் சொந்த இல்லைன்னு. அந்த வரத்துக்குள் என்ன செய்யணும்? தேவனை துதி. அந்த வரத்துக்குள் தேவனை மகிமைப்படுத்து. இதை மட்டும் உற்றாத. எதை? இந்த வேதத்தை வாசிக்கவும், தேவனை நோக்கி ஜெபிக்கவும், தேவனை ஆராதிக்கிறத மட்டும் உற்றாதீங்க. நீங்க நான் சொல்றேன் சமயத்தில், இந்த புருஷன் மனைவி தான் நான் எப்போது சொல்லியிருக்கேன் பைபிள் ஸ்டடியில் கூட, இந்த சண்டை நம்மளை பிரிக்க கொண்டு போறதே இந்த புருஷன் கொண்டாடி தான். ரொம்ப நீங்க பாருங்களேன், திடீர்னு ஏன் அந்த சண்டை வந்துச்சுன்னே தெரியாது, வந்திருக்கும். அதுவும் வந்தது என்ன தெரியுமா? ஒரு தவுக்கும், ஒரு சின்ன ஒரு குப்பைக்கும், அல்லது ஏதாச்சும் ஒண்ணுக்கு தான் வந்திருக்கும். அந்த சோறை மூடிக்க மாட்டீங்க, அந்த கவரை போட்டுக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு சண்டை வச்சுங்களேன். நான்சென்ஸ் கண்ட்ரிபியூட், சின்ன பிரச்சனை. அதுல எப்படி இருக்கும் சண்டை பிரச்சனை? அவங்க போய் படுத்துருவாங்க, இவரு போய் டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, உணவிட்டே இருக்கும் உள்ளுக்கு. ஆண்டவரே, ஏன் எனக்கு அந்த வைஃபை பண்ணி கொடுக்கல, இவரு எனக்கு இப்படிப்பட்ட கொடுத்துருக்கணுமே, அப்படிப்பட்ட. அந்த டைம்ல துதியில கர்த்தர, ஆண்டவரே, இந்த மூடாங்கிக்கு அல்லது இந்த பானைக்கு இந்த மூடியை கொடுத்ததுக்காகவும் நன்றி ஐயா. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். கோவிச்சிட்டு போன என் மனைவி அல்லது கோவிச்சிட்டு போன என் கணவர் அவராக வந்து பேசும். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கேட்க மாட்டீங்களா? அல்லது ஆண்டவரே, நானே இப்ப போறேன், ஈகோ
How can I go? How you want to see blessing? ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, பிசாசானவன், the wicked is finding something to make you fall. Yes or not? Yes. Now why are you falling for none for him? அவர் 7 வாட்டி கொடுத்திருக்காரு உழுவலாம். ரைட் ஆ கெல்வின்? 7 வாட்டி கொடுத்திருக்காரு. எதுக்கு உழுவலாம்? சுகிண்டர் 7 வாட்டி தான் கொடுத்திருக்காரு. 8வது வாட்டி போக முடியாது. 7 வாட்டி எதுக்கு உழுவலாம்? 7 வாட்டி பொண்டாட்டிக்கா உழுவுறதே, கணவருக்கா உழுவுறதே, எதுக்கு உழுவலாம்? பெரிய பெரிய காரியத்துக்கு உழுந்தா நல்லா இருக்கும். இன்னொரு பொம்பளை எடுத்துட்டேன், ஐயோ, ஆனாலும் அதை டைவோர்ஸ் பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டி கூடயே வந்துட்டேன். உளுந்த காரியம், பெரிய காரியம். யாருக்கும் உளுந்துறாதீங்க, அற வாங்கிருப்பீங்க பாசட்டு. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், புரியுதுங்களா? நம்ம உழுவுற, தேவன் சொல்றது இந்த உழுவுற காரியம் பெரிய பெரிய காரியம். பிசாசானவன் நம்மள பெரிய காரியத்துல தள்ளனா பார்க்கறான். ஆனா why are you falling down for small things? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள சண்டை வந்து ஸ்மால் திங் பிரதர் சிஸ்டர். அது சூரியன் மறையிறதுக்கு முத சேர்ந்துடணும். எத்தனை பேர் சேர்றீங்க? உங்களுக்கு சூரியன் எந்திரிக்குதா மறையுதா? ஏன்னா உங்களுக்கு சண்டை வந்தா சூரியனே தெரிய மாட்டுது. ஆனா தேவ வசனம் என்ன சொல்லுது? சரி, இப்ப நீங்க சண்டை போட்டுட்டு வைஃப் அங்கிட்டு படுத்திருக்காங்க, நீங்க இங்க படுத்திருக்கீங்க, பிள்ளைங்க நடுவில் படுத்திருக்காங்க, எங்க ஹால்ல. உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். இயேசுவோட பிள்ளைங்க நீங்க. இப்படி நடக்கும்போது உங்க வீட்டில் யாரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க? என்ன சவுண்டே வர மாட்டேது? அவனுக்கு கொடுத்துட்டீங்களா இல்லையா 10? ஆமா இல்லையா? இப்ப யாராச்சும் ஒரு ஆளு, என்ன நான் கணவனையும் சொல்ல மாட்டேன் மனைவியும் சொல்ல மாட்டேன், யாராச்சும் ஒரு ஆளு எந்திரிச்சு போய் சாரி சொன்னா என்ன ப்ராப்ளம்? ஏன் சொல்ல மாட்டீங்க? எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சில சமயத்துல காரியங்களை வெளிப்படுத்தினார்னா அங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 பாதி காணும். ஓகே, ரைட்டா இல்லையா? இன்னொரு ஆள் எங்க சசி உள்ளுக்கு இருக்காரு 7, ரைட்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஆள் வரல 8. பார்த்தீங்களா? ஒரு 8 9 பேர் தான் குடும்பமாக இருக்கும், ரைட்டா இல்லையா? We can understand. பாருங்க, சில பிள்ளைங்களாம் தலையாட்டுறாங்க. அவங்க அங்க இருந்து ஷாலினி சொல்லுது, நீ காட்டி கொடுத்துட்டியா அப்படின்னு. இல்ல நான் சும்மா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அதனாலே விஜய் வந்து அவன் மகனை பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு. நீ மின்னுக்கு உட்காந்து தலையாட்டிட்டே என்ன விஷயத்துல காட்டி விட்டுற, நீ என் பக்கத்திலே உட்காருன்னு சொல்லிட்டாரு. தேவஜனமே, நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க வீட்டில் இப்படி ஆயிட்டீங்கன்னா சபைக்குள்ள இப்படி வந்துடும். சபைக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. பிசாசானவன் சில காரியங்களை நம்ம மத்தியில என்னத்துக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கான்? நம்மளை கீழே அப்படி வச்சு அவன் அப்படி இருக்கான். Sometimes we cannot receive the full blessing is because of them. God is telling, I want to bless you. நான் உன்னை அரவணைத்துக் கொள்ளுவேன், உன்னை எவனும் தொட முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு இருக்கிறோமா? ஒவ்வொரு வாரத்தோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவன் அருமையாக பேசுறாங்க, அருமையாக நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Young people are talking great thing about the Lord. அவங்க வாழ்க்கையில நடக்கிறத சாட்சியாக இங்க நின்று சொல்றாங்க. அதெல்லாம் கேட்க ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவங்க எதுக்கு சொல்றாங்க? தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. A young people and blessing. அப்போ old peopleையும் தேவன் bless பண்ணுவார். படிக்கிற பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சத்தத்தை கேளுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. ஸோ இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், அந்த தேனை ருசி. ஓகே, கீப் ஈட்டிங். அந்த தேனை தொடர்ந்து சாப்பிடுங்க.
வேதத்தை வாசிங்க. தேவன் என்னத்தை சொல்றாரு கேளுங்க. நீங்க கீழ்ப்படிந்து போறனால நீங்க எந்த you will never lose anything. You will always will gain thing. You will be always will be blessed. I'm telling you again and again. Okay? மனைவிக்கியோ கணவருக்கியோ நீங்க சாரி சொல்றனால, சபை மக்கள்கிட்ட போய் கை கொடுத்து பேசுறனால you will never lose. The Lord will look at you and say, "Oh no, my blessed child." என் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் மகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவங்க இவங்களை கேவலப்படுத்தினாலும் அந்த மகன் அந்த மகள் அவர்களை ஆசீர்வதிக்கிறனால தேவன் உங்களை உயர்த்துவார். தேவஜனமே, the wicked people, தேவன் சொல்கிறார், the wicked people இல்லாம போயிருவாங்க. And we are not in the category of the wicked people. We are people who are in the righteous. நீதிமான்குள்ள இருக்கிற பிள்ளைகள் நம்ம. ஸோ தேவன் இந்த நாளிலே சொன்ன இந்த வசனத்துக்கும் ஒவ்வொரு வாரமும் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிற வசனத்துக்கும் செவி கொடுப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மறுபடியுமாக இந்த அருமையான நேரத்துக்காகவும் நன்றி. இந்த வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசியதுக்காகவும் நன்றி ஐயா. கேட்ட நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தவும் கூட தொடர்ந்து கிருபை செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் அப்பா. இதோ தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.